Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரே வேலையை திரும்ப 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 பண்ண வச்சு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா do while and for loop அப்படிங்கிற இந்த 3 லூப்ஸஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு do while அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சின்டாக்ஸ் ரைட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நோட் பேட்ல நான் ஜஸ்ட் ரைட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ do அப்படிங்கிறத போட்டு இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மென்ஷன் பண்ணணும். நமக்கு எப்படி வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகமான ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன? கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு அந்த சிம்பிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால do அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு while கண்டிஷன் கொடுத்து உங்களோட டெஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரேம்ல வந்து உங்களோட அவுட்புட் ரன் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு இதாகவும் டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது எப்படி அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து நான் day 3 ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை நான் எப்படி ரன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல print 1 to 5 யூசிங் do while அப்படிங்கிற கேஸை தான் நம்ம எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா let I equal to 1 அப்படின்னு நான் சொல்லி இனிஷியல் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ do அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா console.log_off அப்படிங்கிற இடத்துல என்னோட ஐயோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூவை ஒவ்வொரு டைமும் நான் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து கடைசியாக தான் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன் I less than or equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா நோடு day 3 ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோன்னே பாருங்கள் என்னோட அவுட்புட் வந்து நீங்கள் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். உங்களோட ரேம்ல போயிட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன செக் பண்ணும் அப்படின்னா டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த மாதிரி இதுல வந்து do while வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நமக்கு வந்து டெஸ்ட் கண்டிஷனை கடைசியா செக் பண்றது. நமக்கு எப்பவுமே டெஸ்ட் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ற மாதிரி தான் நமக்கு வேணும். அதனால தான் நம்ம do while அதிகமா ஐடியில் யூஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம வந்து while loop அண்ட் for loop-ஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ while loop-ஓட சின்டாக்ஸை எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ while-ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா while அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான டெஸ்ட் கண்டிஷன் என்னவோ அது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் ஒன்ஸ் ட்ரூவா இருந்தால் தான் உள்ளே போகும். இப்போ பாருங்களேன், இப்போ இதே ப்ரோக்ராமை நான் while loopல வந்து எப்படி பண்றது அப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல while loopல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல let I equal to 1 அப்படின்னு நான் சொல்லி அசைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா while அப்படிங்கிற இடத்துல I less than or equal to 5 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல console.log_off அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐயை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூவை நான் ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கிறேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் அவுட்புட் 1ல இருந்து 5 வரை தான் வரும். ஆனால் இது எப்படி வருது அப்படிங்கிறத நான் மேனுவலாக உங்களுக்கு வந்து பெயிண்ட்ல வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த டேப்லர் காலம் எதுக்காக அப்படின்னா நமக்கு எந்த ப்ராசஸை எப்படி ரன் பண்ண போறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட ஐயோட வேல்யூ இனிஷியல் கண்டிஷன் படி ஐயோட வேல்யூ 1 இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட டெஸ்ட் கண்டிஷன் 1 என்ன இருக்கு, I less than or equal to 5 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 5 வரை என்னோட லூப் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிமிஷம் உங்களோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகுது. அவுட்புட் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஐயோட வேல்யூவோட உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா +1 வந்து ஆட் ஆயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 வருது, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் தான் 1 பை பிரிண்ட் ஆகும். 1ஓட இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன ஆயிருக்கும், 2 ஆயிருக்கும். இப்போ உங்களோட இனிஷியல் கண்டிஷன் 2வா இருக்கும், அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த இடத்துல போய் இதுவும் ட்ரூ ஆனதுனால இப்போ உங்களுக்கு வந்து 2ன்னு இருக்கும். இப்போ பாருங்க ஐயோட வேல்யூ 3ன்னு ஆகும், அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்மளோட லூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 3 பை பிரிண்ட் ஆகும், அதனால 4 கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் 4ஐயும் நம்ம செக் பண்ணுறோம். இந்த இடத்துல போயிட்டு இப்படி நம்ம 1 பை 1 வேல்யூவாக தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 கிடைச்சிருக்கும், 4 இருக்கிறதுனால என்னோட இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் படி அது 5ன்னு ஆயிருக்கும். இப்போ எனக்கு இந்த இடத்துல 5 இருக்கும், 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் வந்து ட்ரூ, அதனால 5 பிரிண்ட் ஆகிருக்கும், 6 ஆகும். இந்த இடத்துல 6 வரும், 6ஓட கண்டிஷனை போய் இங்கே செக் பண்ணி பார்ப்போம். கண்டிஷன் வைஸ் அது என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். ஆனால் இது டூ வைல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன், அதுக்கப்புறம் அவுட்புட்டு, அதுக்கப்புறம் உங்களோட இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிஷன் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேம்ல 6ங்கிற ஸ்டேட்டஸும் அவுட்புட்ல ரேம்ல பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிக்கும். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல டூ வைல் யூஸ் பண்றதை விட நம்ம வைல் லூப் வந்து அதிகமாக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதே இடத்துல நீங்க வந்து ஃபார் லூப் அப்படிங்கறத யூஸ் பண்ணும்போது இன்னும் சிமிலாரிட்டியா இருக்கும். இப்போ பாருங்க ஃபார் லூப் அப்படிங்கும்போது ஃபார் என்னோட இனிஷியல் கண்டிஷன், அதுக்கப்புறம் என்னோட டெஸ்ட் கண்டிஷன், அதுக்கு அடுத்து என்னோட இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரே லைன்ல கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துருவாங்க. இதை எப்படி ரன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கையில ஈஸியா நம்மளால பண்ணிட முடியும். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, ஃபார் லூப்புக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ வந்து எது வரை இருக்கணும், லெஸ் தென் 5 வரை செக் பண்ணணும். ஐயோட வேல்யூ ஒவ்வொரு டைமும் நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு பாருங்க console.log off அப்படிங்கிற இடத்துல என்னோட ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணா மட்டும் போதும், எனக்கு அவுட்புட் சேம் அதே தான் வரப்போகுது. இதை வச்சு நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பார்க்க முடியும். இந்த லூப்பை வச்சு நம்ம எப்படி வந்து நமக்கு வந்து ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரை வந்து எப்படி பிரிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃபார் லூப்பை நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஆட் நம்பர்ஸை ஃபுல்லாக தனியாக பிரிக்க போறேன் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா அதை எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் லூப்ல i ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, அதுக்கப்புறம் i பிளஸ் பிளஸ், எனக்கு 10 வரை போயிட்டு பிளஸ் பிளஸ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ console.log off அப்படிங்கிற இடத்துல இது போடுறதுக்கு பதில் இப்போ நான் என்ன பண்றேன்னா இஃப் லூப் போடணும். என்னோட ஐயோட வேல்யூ 2ஆல டிவைட் ஆகி ஈக்குவல் டு 0ல முடிஞ்சிச்சுன்னா அந்த வேல்யூவை மட்டும் எனக்கு நீ என்னன்னு சொல்லிடு, ஈவன் நம்பர் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா என்னோட ஐயோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிக்க போறேன். இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க, ஈவன் நம்பர் ஆஃப் 2 4 6 8 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதே இடத்துல நம்ம எல்ஸ் அப்படிங்கிற காலமை போட்டு நான் என்ன பண்றேன்னா இப்போ console.log off அப்படிங்கிற இடத்துல ஆன் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 இஸ் ஆன் நம்பர், 2 இஸ் ஈவன் நம்பர், 3 இஸ் ஆன் நம்பர் அப்படின்னு எனக்கு வந்து கரெக்டா காட்டிருச்சா. இந்த மாதிரி நமக்கு வந்து இதை மாதிரி நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல மல்டிப்ளை டேபிள் கூட நம்மளால பண்ண முடியும். இப்போ பாருங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளை டேபிள் எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரை போகணும். ஐயோட வேல்யூ ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிளஸ் பிளஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ போய் பாருங்க console.logல என்னோட ஐயோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1ல இருந்து எனக்கு 10 வரை உள்ள வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட பிளஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து 5th டேபிள் ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன ஆகும், நீங்க கொடுத்த ஐயோட வேல்யூவோட அந்த 5th டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்கார்டினேட் ஆகிருக்கும். இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்றேன்னா i into 5 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னா 1 into 5 5, 2 into 5 10 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லூப் ரிப்பீட் ஆகி பாருங்க மல்டிப்ளை டேபிள் கிடைச்சிருக்கா. இதுதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்.
ஒரு டைம் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஒரே வேலை எப்போ வந்து நமக்கு ஃபால்ஸா ஆகுதோ அப்போது வரை உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இதை எப்படி ரிவர்ஸ் பண்றது, இதுல பிரேக் அண்ட் கண்டினியூ எப்படி கொடுக்கறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இதை மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க க்ரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.